ஹலோ, நான் தான் புவனேஸ்வரி பேசுறேன். என்ன வீட்ல எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? அதான் உங்க பெரியப்பா டம்மி ஆயிட்டாங்களே. ஏய், அவரை பத்தி ஏதாவது பேசுன? என்ன கோவம் வருதா? தோத்து போனா கோவம் வரதானே செய்யும். உன்னை மீறி உன் குடும்பத்தை எதுவும் பண்ண முடியாதுன்னு சொன்ன பாத்தியா? உன் பெரியப்பாவோட தலைவர் பதவி காலி. அதை கேட்டு உன் பெரியம்மா அப்படி துடிச்சு போயிருக்கணுமே. எங்க இந்த ஜானகி? அவகிட்ட போன கொடு. ஏய், மரியாதையா பேசு. யார் மாயா? புவனேஸ்வரி. கொடு. என்ன வேணும் உனக்கு? அது ஒண்ணும் இல்ல, உன் புருஷனுக்கு பதவி போயிடுச்சுல்ல, அதுக்கு வருத்தம் சொல்லலாம் தான் போன் பண்ண. அந்த இடத்துல நீ இருந்திருந்தா உன் முகத்தை பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பேன். அது முடியலேன்னு தான் ஒரு வருத்தம். இப்படி அடுத்தவங்களோட குடும்பத்தை கெடுக்கறதையே வேலையா வச்சிருக்கியே, உனக்கெல்லாம் அசிங்கமா இல்ல? இப்பதானே ஆரம்பிச்சிருக்கேன், இன்னும் நிறைய இருக்கு ஜானகி. ஊர் தலைவருடைய பொண்டாட்டின்னு இனிமே பெருமையா உன்னால வெளியில சொல்ல முடியாதுல்ல. அவரோட பொண்டாட்டிங்கிற ஒரு பெருமையே எனக்கு போதும். அந்த பதவி இருந்தாலும் இல்லனாலும் அவரோட மதிப்பு என்னைக்குமே குறையாது. அந்த மதிப்பெல்லாம் போய் ரொம்ப நாளாச்சு. இந்த ஊரே உன் புருஷனை ஒதுக்கிடுச்சு. அது எல்லாத்துக்கும் பின்னாடி நீதான் இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும் புவனேஸ்வரி. உயிரோட இருக்கிறவன செத்துட்டான்னு நாடகம் ஆடிட்டு இருக்கியே, இதெல்லாம் ஊருக்கு தெரிஞ்சா உன் நிலைமை என்ன ஆகும்னு உனக்கு தெரியுமா? இப்படி ஒரு பொய்ய சொல்லி நீ யாரையும் ஏமாத்த முடியாது. உன் குடும்பம் கொலகார குடும்பம் தான். புருஷனுக்கு என்னைக்குமே அந்த தலைவர் பதவி கிடைக்க போறதே இல்ல. இனிமே அந்த இடத்துல நிரந்தரமா இருக்க போறது நான் தான். உலகத்துல நிரந்தரமான இடம்னு எதுவுமே கிடையாது புவனேஸ்வரி. உன்ன மாதிரி அந்த பதவிய அடுத்தவங்க கிட்ட இருந்து பறிக்கிறதுக்கு இங்க யாருக்குமே தெரியாது. மரியாதை கௌரவம் எல்லாம் தானா தேடி வரணும். அது இனிமே உன் புருஷனுக்கு வரப்போறது இல்ல. ஏன்னா உன் ரகுராமுடைய தலைவர் பதவி எனக்கு வந்திருக்கு. நாளைக்கு உன் குடும்பமே ஏன் காலடியில வந்து விழுந்து கிடக்கும். அது உன் கற்பனையில வேணா நடக்கலாம், ஆனா கனவுல கூட நடக்காது. பார்க்கலாம். மாயா, இப்ப வரைக்கும் அவர் மனசு மாறவே இல்ல. என்ன செய்யறதுனே தெரியல. பெரியப்பா கண்டிப்பா அவர் முடிவுல இருந்து மாறி போறது இல்ல பெரியம்மா. இப்போதைக்கு நமக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்ன வழி? நம்ம குடும்பத்துக்கு கிடைச்சிட்டு இருந்த கௌரவம் நம்ம குடும்பத்தை விட்டு போக கூடாது. அதே சமயம் அந்த தலைவர் பொறுப்பு தப்பானவங்க கைக்கு போக கூடாதுன்னா சிவராம் சித்தப்பா தான் தலைவர் பொறுப்பை ஏத்துக்கணும். அவருக்கு அடுத்து சிவாவுக்கு தான் முழு உரிமையும் இருக்கு. ஆனா சிவா அவர் பேச்ச மீறி எதுவுமே செய்ய மாட்டானேமா. அவன் கண்டிப்பா இதுக்கு ஒத்துக்க மாட்டான். வேற வழி இல்ல பெரியம்மா. சிவராம் சித்தப்பா நினைச்சா மட்டும்தான் புவனேஸ்வரி தலைவர் ஆகாம நாம தடுக்க முடியும். நாம சித்தப்பா கிட்ட பேசி எப்படியாவது இதுக்கு ஒத்துக்க வைக்கணும். வாங்க போலாம். வாங்க. அவனை வெளியே இருக்கிறவங்க சுலபமா ஏமாத்திருவாங்கம்மா. அவன் ஒரு இடத்துல அவமானப்பட்டு நின்னா அதை என்னால தாங்கிக்க முடியாதும்மா. எனக்கு என்ன அவமானம் வந்தாலும் அதை நான் தாங்கிக்குவேன். ஆனா சிவாவுக்கு ஏதாவது மரியாதை குறைவு ஆயிடுச்சுன்னா என்னால அதை ஏத்துக்க முடியாதும்மா. பெரியப்பாவுக்கு அடுத்து நீங்க அந்த பொறுப்புக்கு வந்தா அவருக்கு சந்தோஷம்தான். கண்டிப்பா அவர் இத தப்பா எடுத்துக்க மாட்டாரு. இப்ப நீ இந்த முடிவை எடுக்கலனா திரும்பவும் எப்பவுமே அந்த கௌரவம் நம்ம குடும்பத்துக்கு வராது. என் வாழ்க்கையில தான் என்னென்னவோ நடந்துருச்சு. சிவா வாழ்க்கை சரியா இருக்கணுமா. அவன் யார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிக்க கூடாது. அவனுக்கு இது வேண்டாமா. சரிப்பா, என்னை விட நீ அவனை நல்லா புரிஞ்சு வச்சிருக்க.
உன் முடிவு எதுவோ அப்படியே நடக்கட்டும். ம். என்னாச்சு அத்தை? மாமா சம்மதம் சொல்லிட்டாரா? இல்ல பார்வதி, ரகு எடுத்த முடிவு சரிதான்னு தோணுது. அது அப்படியே இருக்கட்டும், விட்டுடு. என்ன இவங்க இப்படி சொல்லிட்டு போறாங்க? இது உன் அண்ணனுக்கு எதிரா நீ எடுக்கிற முடிவில்ல, இந்த குடும்பத்துக்காகவும் இந்த ஊருக்காகவும் எடுக்கிற முடிவு. அதுவும் நம்ம குடும்பத்து மேல இருக்கிற அந்த கொலைப்பழி நீக்கிற வரைக்கும் தான் நீ அந்த பொறுப்புக்கு வரணும். நம்ம மேல ஊர்க்காரங்களுக்கு நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் நீ என்ன பண்ண, உன் அண்ணனை அந்த தலைவர் பதவியில உட்கார வச்சிடு, அவ்வளவுதான். ஆமா சித்தப்பா, பெரியப்பா கிட்ட இருந்து அந்த பதவி போகாம இருக்க நீங்க அதை கொஞ்ச நாள் ஏத்துக்கணும். இத நீங்க அவருக்காக செய்யுங்க. இல்ல மாயா, என் மனசுக்கு என்னமோ இது சரியா படல. அண்ணன் எடுத்த முடிவுக்கு இது வரைக்கும் நான் மறுபேச்சு பேசினதே இல்ல. என்னைக்குமே நான் அண்ணனோட வார்த்தையை மீறவே மாட்டேன். என்ன மன்னிச்சிரு மாயா. அண்ணி, நீங்க சொல்லி ஒரு விஷயத்த என்ன மன்னிச்சிருங்க அண்ணி.